இறைவனை உணர வேண்டும், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக என்னென்னவெல்லாம் தேட வேண்டுமோ அனைத்தையுமே தேட ஆரம்பிக்கும். இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும். நிறைய படிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேரோட சொற்பொழிவுகளை கேட்க ஆரம்பிக்கும். நிறைய ஆன்மீக அன்பர்களோட பழக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இந்த மனதான ஈடுபட ஆரம்பிக்கும். அவ்வாறு ஈடுபடும் பொழுது நம்ம ஏற்கனவே மனதில் ஆழ பதித்து வைத்திருக்கின்றோம். இறைவனை எப்படியாவது உணர்ந்து விட வேண்டும், அந்த அனுபவத்தை நாம் அனுபவித்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமானது உள்ளூர உண்மையாக உங்கள் மனதிற்குள்ளே புதைந்து கிடக்கும் பொழுது இறைவனை பற்றிய தேடுதல் வேட்கையானது அந்த இடத்திலே அதிகரிக்கும். தேடுதல் வேட்கைனா சாதாரணமான வேட்கையாக இருக்காது. இன்ப துன்பம் எந்த காலத்திலும் இறைவனை மறக்காத வேட்கையாக இருக்க வேண்டும். சில பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, நிம்மதியான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கும் போது இறைவனை நினைப்பது அல்ல. உண்பதற்கு உணவில்லாத நேரத்திலும் உறங்குவதற்கு இடமில்லாத நேரத்திலுமே எனக்கு துணையாக இறைவன் இருக்கிறான், சிவபெருமான் இருக்கிறார் என்ற நினைவுடன் அவரை வழிபடுவதும், அவரை மனதிலே தாங்கிக் கொண்டு தான் நனைந்தாலும் பரவாயில்லை, என் மனதினுள்ளே இருக்கின்ற இறைவன் நனையக்கூடாதுன்னு அந்த மனதிலே கூடாரம் கட்டி அவரை அமர வைத்து அவருக்கு தினம் தினம் பூசணைகள் செய்து அவரை போற்றி புகழ்ந்து மனதிற்குள்ளே கோவில் கட்டி வைத்திருக்கின்ற அடியார்களுக்கு இறைவனின் காட்சியானது கண்டிப்பாக கிடைக்கும். இறைவனின் கருணையானது கண்டிப்பாக கிடைக்கும். வைக்கின்ற அன்பு யார் மீது வைக்கின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட தன்மையும் அந்த இடத்திலே மாறுபடுகிறது. உங்களுக்கு பிடித்தவர் மீது வைக்கின்ற அன்புங்கிறது வேற, உங்களை பிடித்தவர் மீது நீங்கள் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இறைவனுக்கு உங்களை பிடிக்கும், தன் குழந்தைகளை பிடிக்கும். அவர் மீது நீங்கள் உண்மையான அன்பு செலுத்தும் பொழுது அது பல மடங்கு அன்பாக திரும்பி வரும். வாழ்கின்ற காலத்தையோ வாழ்கின்ற அந்த நிலையையோ பார்த்தெல்லாம் அந்த பக்தியானது அமைவதில்லை, இறைவனின் கருணையானது அமைவதில்லை. ஒருவருக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கின்றார் என்பதற்காக இறைவன் அவர்கள் மீது அதிக கருணை வைத்திருக்கிறார் என்பது பொருள் அல்ல. ஒருவரை ரொம்ப வறுமையில் ஆள்படுத்துகிறார் அப்படிங்கும் போது உங்கள் மீது இறைவனுக்கு கோபம் என்பது பொருள் அல்ல. எந்த சூழ்நிலையில் வாழ்கின்றோம், எந்த சூழ்நிலையிலே இருக்கின்றோம் என்பதெல்லாம் முக்கியமல்ல. இறைவனுக்கு முக்கியம் சத்தியம் தவறாமல், நீதி நெறி தவறாமல், நீ கொண்ட பாதையிலிருந்து கொஞ்சமும் விலகாமல் வாழ்கின்றாயா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். பிற உயிர்களையும் உன்னை போல் மதிக்க வேண்டும். ஏன்னா எல்லா உயிரும் அவர் படைத்தது தான். உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். உன் உயிரை போலதான் அவர் அனைத்து உயிர்களையும் காண்கின்றார். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டது, சிவபெருமானால் படைக்கப்பட்டதுன்னா அனைத்து உயிர்களும் அவருக்கு குழந்தைதான். எல்லா உயிர்களும் அவரை அப்பா என்று அழைக்கலாம். எல்லா உயிருமே அப்பா என்று அழைக்கும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நீ மற்ற உயிர்களின் மீது அன்பு காட்டினால் மட்டுமே நமக்கு அந்த பரம்பொருளின் பரிபூரணமான ஆசியானது கிட்டும். தனது குழந்தைகளுக்குள்ளே சண்டை வருவதையும் இறைவன் விரும்புவதில்லையே. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை அடித்து உண்பதையும் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படித்தானே? ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? ஒரு தாயிற்கு 4 குழந்தைகள் இருக்கிறது, 4 குழந்தைகளும் ஒன்றை ஒன்று அடித்துக் கொண்டு இருக்கின்றன அப்படிங்கும் போது அந்த தாய்க்கு ஏற்படுகின்ற வலியானது எப்படி இருக்கும்? அடித்துக் கொள்கின்ற குழந்தையில் ஒன்று தாயின் மீது அன்பாக இருந்தாலும் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அந்த தாய்க்கு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கிடையாது இல்லையா? எல்லாரும் அன்பா இருக்கிறது தான் தாயாகப்பட்டவர்கள் விரும்புவார்கள், தந்தையாகப்பட்டவர்கள் விரும்புவார்கள். அதே போலத்தான் இறைவனும். சக உயிரினங்கள், இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது இறைவனால். அதன் பொருட்டு அதன் மீது வைக்கின்ற அன்பு, அதன் மீது வைக்கின்ற கருணை அப்படிங்கிறது தான் இறைவனின் மனதை மகிழச் செய்யும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் கொண்ட அந்த எண்ணமானது ரொம்ப ஆழமாக இருக்கின்ற பட்சத்திலே இறைவனை உணர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது ஆழ் மனதிலே ரொம்ப வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா கண்டிப்பா அதற்கான வழியை இறைவன் காட்டுகின்றார். சிவபெருமான் அதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவார். அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். இதற்காக தனியே பயிற்சி பெற்ற குருமார்கள் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த இயற்கையின் ஓசையை காது கொடுத்து நீ கேட்க வேண்டும். ரோட்டு ஓரத்தில் ஒருத்தர் நடந்து போறார்.
அவர் தன்னை போல ஏதேனும் பேசிக்கிட்டு போவார். நம்ம நினைப்போம் சித்தம் கலங்கி விட்டது போலும் ஏதோ பேசிக்கொண்டு செல்கிறார்னு. கிடையாது, அது உனக்கான வார்த்தை, நீ தேடிக்கொண்டிருக்கிற கேள்விக்கான வார்த்தையாக இருக்கும். மழலை ஒரு குழந்தை ஏதேனும் ஒன்றை உன்னிடம் வந்து சொல்கிறது என்றால் கூர்ந்து கவனித்துப்பார், நீ கேட்ட கேள்விக்கான விடையாக இருக்கும். அது குழந்தையாக இருக்கலாம் உருவத்திலே, ஆன்மா அப்படிப்பட்டதல்ல, பக்குவமடைந்த ஆன்மாவாக இருந்திருக்கும். உன் மனதிலே எழக்கூடிய கேள்விகளை அந்த குழந்தை உணர்ந்து கொண்டிருக்கும். அதற்கான விடையை தனது மழலை மொழிகளால் உன்னிடம் சொல்ல வரும். கடந்து போபவர்கள் எல்லாருமே சக மனிதர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதே. நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு அவர்கள் இல்லை என்ற கர்வம் கொள்ளாதே. புறத்தோற்றத்திலே அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடை அணிகலன்களை பொறுத்து பக்தியானது மாறுவதில்லை. அந்த பக்தி என்பது அவர்களின் ஆன்மத்திறன்.